பள்ளியை வந்து நீங்கள் நடத்தணும்னு விரும்புகிறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, தெளிவாக ஒரு டிசிஷன் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையை பார்த்துப்போம். அரசு கொள்கை முடிவு இந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுதுங்க. தற்காலிக செவிலியர், தற்காலிக ஆசிரியர், எல்லாமே தற்காலிகமாக இருக்கிறதுக்கு நீங்களும் அரசியல்வாதிகளும் தற்காலிகமாக இருங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்கலாம்ல. உங்கள் பிள்ளைங்க யாராவது டீச்சர் படிக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு யாரும் படிக்க வச்சிடாதீங்க. இந்த சமூகம் அதற்கான சமூகம் இல்லை. இப்போ வேலை போடலன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பிரபஞ்சமே தண்டிக்கும். முதலமைச்சரே 110 விதியின் கீழே 19,260 காலி பணியிடங்கள் வரும் ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டுக்குள்ளே நிரப்பப்படும்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் அறிவித்த காலி பணியிடங்களில் இப்போ வரைக்குமே 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் போடாமல் இருக்குது. ஜனவரி மாதமும் வந்து விட்டது, 2026 வந்துருச்சு. ஏன் தொடக்கப்பள்ளியில் தொடர்ந்து இந்த அவல நிலை இருக்குங்கிற எங்கள் பிள்ளைங்களே எங்களை கேலி பண்ணுறாங்க. இன்னும் 1 வருஷம் போருங்க, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் படித்த படிப்பெல்லாம் எங்களை ஆசிரியர் கனவாகணும் அப்படின்ற வெறியோடு தான் படித்தோம். அப்படி நாங்கள் படிச்சுட்டு இப்போ வந்துட்டு வேலை இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கோம். எல்லாம் எங்கே போனாலும் எங்களுக்கு அசிங்கம். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு நிரப்பாமல் தற்காலிக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்து பள்ளிக்கல்வித்துறையையே சிதைப்புக்கு உட்படுத்தி வருகிறது. இந்த 13 ஆண்டு காலத்தில் 2,700 பேரை மட்டும் போட்டிருக்கீங்க. டிவைடட் பை 13ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 300 சில்லரை கூட வரல. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக 300 டீச்சர்ஸ் தான் ரிட்டையர் ஆகுறாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்க, அத்தனை டீச்சர்ஸ் தேவைப்படும்ல. டீச்சர்ஸ் எங்கே இருக்காங்க? நீங்கள் எல்லாம் ரவுண்ட்ஸே போகிறது இல்லையா? நீங்கள் வர்றதுக்கு முன்னே மீடியா மட்டும் வந்துடுதாங்க. எல்லாமே செட்டு போடுறீங்க, எல்லாமே ட்ராமா பண்ணுறீங்க. ஒன்றாவது உண்மையாக நடத்துகிறீங்களா? எங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, நாங்களும் மனுஷங்க தானே. ஒரு பக்கம் பணி நியமனம் கோரி ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் போராடி கொண்டிருக்க, மறுபக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்களும் பெற்றோர்களும் போராடி வருவது எப்பேற்பட்ட அவலகதி நிலவி கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. ஒரு பள்ளியில ஒரு மாணவன் எனக்கு ஆசிரியர் இல்லைன்னு போராடுற நிலைமை வேற எந்த மாநிலத்திலேயாவது இருக்கான்னு என்னால் சொல்ல முடியல. நான் எங்கேயுமே பார்க்கல, அதை இங்கே தான் பார்க்குறேன். ஒரு மாணவன் வந்து எனக்கு ஆசிரியர் இல்லை அப்படின்னு சொல்லி போராடுற நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலையில் இருக்கிற டீச்சர்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால பணி சுமை தாங்க முடியல, விஆர்எஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி நிற்க, நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கான்ட்ராக்ட் முறையில் தற்காலிகமாக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யும் போக்கு அரசு பள்ளிகளை வந்து இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் வந்து எப்படி தெரியுதுன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையில் யோசிச்சோம்னா, நான் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அரசு பள்ளிகளே இருக்காது, ஆசிரியர்கள் சமுதாயமே இருக்காது, இதெல்லாம் மூடிட்டு சுத்தமாக தனியார் பள்ளிகள் தான் இருக்கும். இங்கே யாருக்குமே வந்து அரசாங்கத்துக்கு வேலையே இல்லாமல் போயிடும். ஓராசிரியர் பள்ளி வந்து நிறைய இருக்குது. எதுக்காக? இப்போ ஒரே ஆசிரியர் 1ஆம் வகுப்பு பாடம் எடுப்பாரா, 2வது எடுப்பாரா, 5வது எடுப்பாரா? நீங்கள் பள்ளியை வந்து நீங்கள் நடத்தணும்னு விரும்புகிறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, தெளிவாக ஒரு டிசிஷன் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையை பார்த்துப்போம். பெட்ரு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு பதில் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு சிஎம்ஐ போட்டுக்கலாம், டெம்பரவரியாக ஒரு கல்வி அமைச்சரை போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அரசு கொள்கை முடிவு இந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுதுங்க. அரசு உங்களுக்கு கொள்கையே இல்லாத உனக்கு எது கொள்கை முடிவு? என்னதான் அந்த கொள்கை முடிவு சொல்லுங்கள். தற்காலிக செவிலியர், தற்காலிக ஆசிரியர், எல்லாமே தற்காலிகமாக இருக்கிறதுக்கு நீங்களும் அரசியல்வாதிகளும் தற்காலிகமாக இருங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்கலாம்ல. எதுக்கு? உங்களுக்கு தகுதியே இல்லையே, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியலையே. எங்களுக்கு வந்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழை கொடுத்துட்டு திரும்ப எங்களுக்கு தேர்வு வேணாம். நியமன ரெக்யூப்மெண்ட் எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டோம், திரும்ப ஒரு எக்ஸாம் வைப்பீங்களா? வைப்பாங்கங்க, இவங்க சொன்னால் கூட சொல்ல முடியாது, வைப்பாங்க. அது வேணாங்க. எங்களுக்கு எக்ஸாமே எழுதிக்கிட்டு இருந்தா அப்போ நாங்கள் எப்போ தாங்க எங்கள் லைஃப்பை பார்க்குறது? ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. எங்கள் உடல் நலமும் மனநலமும் கருதி தயவு செஞ்சு எங்களுக்கு அடுத்த தேர்வு இல்லாமல் சான்றிதழ் கண்டிப்பாக வேணுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை போடணுங்க. 19,260 ஆசிரிய பணியிடங்கள் உட்பட 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் ஜனவரி 2026க்குள் நிரப்பப்படும் என 2024ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். ஆனால் 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படாமல் உள்ளதுதான் வேதனையின் உச்சம்.